ஹாய்ங்க. இது ஃப்ரைடே தேவ்குட்டியோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் பார்க்க போகிறோம். தேவ்குட்டியோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பர்த்டே ட்ரெஸ் இல்லை, இருந்தாலும் ஈவினிங் கேக் கட் பண்ணும்போது இன்னொரு ட்ரெஸ் இருக்குது. பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் சேர்ந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்திருக்கோம். இங்கே டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் ஹஸ்பண்டும் என் தம்பியும் தான் சேர்ந்து ரெடி பண்ணாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கேக் கட் பண்ணதெல்லாம் கிடையாது. என் பெரிய பையனுக்கு கூட அந்த மாதிரிலாம் பண்ணலை. பட் தேவுக்கு இது மாதிரி பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டு பண்ணோம். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டெக்கரேஷன் பண்ணிகிட்டே சைடில் சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெஜ் புலாவ் தான். இங்கே பூனேயில் என் ஹஸ்பண்டோட மாமா பொண்ணு பையன் எல்லோரும் இருக்காங்க. அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோம். லன்ச் சாப்பிட்றதுக்கே கூப்பிட்ருந்தோம். பட் ஆனால் அவங்க 4 o'clock போல் தான் வந்தாங்க. ஏன்னா மழை வந்துருச்சு, அதனால் அவங்க வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் நாங்களும் சாப்பிட்டு அப்புறம் அவங்க வந்தோடனையும் அவங்களுக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 6:30 போல் தான் கேக் கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். கேக் கட் பண்ணும்போது நாங்கள் யாரை மிஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவையும் எங்கள் மாமியாரையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணோம். இவ்வளோ நாள் அவங்க கூடயே இருந்துட்டு இப்போ அவங்க இல்லை, நாங்கள் தனியாக இருக்கோம்னு நினைக்கும்போது கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்துச்சு. என்னோடய ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். தேவ்னு சொல்லி எனக்கும் சேர்த்து ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கிட்டேன் நியூவாக. எல்லோரும் வந்துட்டாங்க. பக்கத்துலலாம் கூப்பிட்ருந்தோம், அவங்களும் வந்துட்டாங்க. கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. எனக்கு மேட்சாக ட்ரெஸ் போடுங்க, பசங்கள்லாம் மேட்சாக போட்டிருக்காங்க, நான் க்ரீன் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கேன், நீங்களும் க்ரீன் கலர் ஷர்ட் போடுங்கன்னு சொன்னேன். அவர் வெட்கப்பட்டுட்டு இல்லை வேண்டாம், நான் பசங்களுக்கு மேட்சாக ப்ளூ கலரே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூவே போட்டுக்கிட்டாரு. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வழியாக கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க கேக் கட்டிங் எப்படி இருக்குன்னு கட் பண்ணணுன்னு பார்க்கலாம். இந்த சைடில் பேப்பர் ஷவர் மாதிரி வெடிப்போம் பார்த்தீங்களா, கடைசியில் அது சொதப்பி விட்டுருச்சு, அது வெடிக்கவே இல்லை. அப்புறம் நாங்களே அதை பிரித்து பேப்பர் மாதிரி லைட்டாக இப்படி கொட்டி இது பண்ணிட்டோம். சூப்பராக கேக் கட்லாம் பண்ணி வந்தவங்களுக்கும் கேக்லாம் கொடுத்து அன்னைக்கு டேவை சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது என்னோடய ஃபர்ஸ்ட் விலாக். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது வாய்ஸ் கொடுக்கும்போதெல்லாம். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.